தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. KineMaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு KineMasterலேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வாங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆனால் மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது, எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்தது அந்த ஃபஸ்ட் டெம்ப்ளேட் நம்ம எடிட் பண்ண பிறகு அதோட எண்டுக்கு போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த பக்கம் வந்து விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அகைன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் எடுத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே லேயரை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் பிக்சருக்கு எத்தனை பிக்சர் ஆட் பண்ணுமோ அத்தனை பிக்சருக்கான அந்த ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துட்டு இந்த ஆர்ஓ ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த இதில் உங்களுக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியுதா அப்படின்றத செக் பண்ணி இந்த அளவுக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டோட எண்டுக்கு போயிட்டு உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிங்க. கரெக்டாக மேலே வர உங்களுக்கு எல்லாமே உங்களோட ஃபேஸ் வந்து தெரியுதா, எதுவும் உங்களுக்கு ஷேக் ஆகும்போது பிக்சர் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படின்றதையும் பார்த்து கரெக்டாக அதுக்கான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு போயிட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு உங்களோட அடுத்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேம் தான் இதே மாதிரி இந்த ட்ராக் பண்ணி பெருசாகி கரெக்டாக அந்த மாதிரி சென்டரில் வந்து வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துட்டு இந்த பிக்சர் அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எத்தனை பிக்சர் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அத்தனை பிக்சருக்குமே இதே மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சென்டரில் வந்து வச்சுங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நம்ம வீடியோக்கு தேவையான இந்த ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமே நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கங்க. இப்போ இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த 3 ஆப்ஷனையும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பாயிண்ட் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அப்ளை டு ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்னஸாக தெரியும் அந்த டெம்ப்ளேட்டு, அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ 3 பார்ட்டுக்கு நம்ம பண்ண போகிறனால இந்த அளவுக்கு போதும். மேலே உள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக உள்ளது எல்லாமே கட் ஆயிரும். இந்த அளவுக்கு தான் உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.